ஃப்ளவர் ஆன் பேபிஸ் 1 month ஆகுது உங்களுக்கு. இதை ப்ராப்பராக வளர்க்கணும்னா ஒரு ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அவங்கள செப்பரேட் பண்ணிடணும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதுக்கு டயட் வச்சிடணும். அதாவது ஃபுட்டு வந்து போடக்கூடாது. ஃபீமேல் பீட்டா வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடாது, ஆனா மற்ற ஃபிஷ்ஷஸோட சேர்த்து போடலாம். அது இவங்க வந்து ஜீப்ரா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சின்னதா ஒரு பாட்டில் ஏதாவது அழகா இருந்தா அதுல போட்டு வளர்க்கலாம். அதுல ஒரு பிளான்ட் போட்டு இந்த 2 ஃபிஷ் போட்டாலே போதும். இவங்க வந்து மிக்கி மவுஸ் பிளாட்டி, வால்ல வந்து மிக்கி மவுஸோட ஃபேஸ் வரும். லைவ் பிளான்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. வேலஸ்னேரியா இவங்க வந்து வளர்றதுக்கு மினிமம் வந்து ஒரு மில்க் ஒயிட் ஏஞ்சல் வந்து ரொம்ப ரேர். இது வந்து ஒரு பண்ணையில இருந்து வர வச்சோம். இல்லாட்டி இது நம்ம ஊர்லயே இருக்காது, வெளியூருக்கு உடனே அனுப்பிச்சிருவாங்க. இதுல வந்து பிளாக் மோஸ், கோல்டு எல்லா சைஸ் வெரைட்டிஸும் இருக்கு. கோல்டு வந்து மினிமம் 30 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாலே நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவோம். ஆமாம், போர்ட்டர் புக் பண்ணி கூட கொடுக்கலாம். இவங்க வந்து மில்க் ஒயிட் ஏஞ்சல், இது வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஃப்ளவர் ஆன் பேபிஸ் 1 month ஆகுது இவங்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம அதாவது நைஸ் வார்ம்ஸ் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. ஒரு பேரில் வந்துட்டு வரும் நம்மளுக்கு 100, 200, 500 கூட வரும். இதை ப்ராப்பராக வளர்க்கணும்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடிங்க்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 4 feet டேங்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரைஸ்லாம் வந்து இன்னும் ஒரு 2 மாதம் கிட்ட ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், இதை வந்து செப்பரேட் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து அவங்கள வந்து நம்ம ஒன்றா விட்டோம்னா ரொம்ப அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து அவங்கள செப்பரேட் பண்ணிடணும். ஆமாம், நாங்கள் தனித்தனியாக தான் நம்ம இதை வைக்க முடியும், ஒன்றா வச்சா செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ் இது. மற்ற ஃபிஷ் ரொம்ப வந்து நம்ம அது கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அது ஒவ்வொரு டைமும் வரும்போதும் வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம அது விளையாடணும்னு நினைக்கும். நம்ம ஊருக்கு போனால் கூட அதுக்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் தொட்டியெல்லாம் உடச்சிரும், கல்லெல்லாம் போடுவாங்க, கல் தூக்கி போட்டு டேங்க் எல்லாம் உடச்சிரும். கல் இங்க இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி அங்க சேர்த்து வைக்க, அங்க இருக்கிற கல்லு தூக்கி இங்க சேர்த்து போடும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். ஃப்ளவரான ஃபிஷ் எல்லாம் வந்து வளர்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான இது. நம்ம வந்துட்டு கரெக்டாக 15 days ஒன்ஸ் வந்து வாட்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடணும். நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபீடு கொடுக்கறது வந்து ஒரு நாளைக்கு 2 times நம்ம ஃபீட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதுக்கு டயட் வச்சிடணும். அதாவது ஃபுட்டு வந்து போடக்கூடாது. அப்போதான் வந்து எந்த டிசீஸும் இல்லாமல் வந்து அது நல்லா மெயின்டைன் ஆகும். 15 days ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் வந்து நம்ம பண்ணிடணும். ஃபீமேல் ஃபைட்டர்ஸ், ஃபீமேல் பீட்டாஸ் இது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிளான்ட்ஸ் நம்ம போடுறோன்னா இதை வந்து நம்ம ஒன்றா வளர்த்துக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவங்க சண்டை போடாமல் இருப்பாங்க. நீங்கள் வந்து இது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்து வந்து இது வந்து சர்போடெட்ரா. சர்போடெட்ராக்குள்ள ஒரு ஃபீமேல் பீட்டா இருக்கு. ஃபீமேல் பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாது, ஆனால் மற்ற ஃபிஷ்ஷஸோட சேர்த்து போடலாம். அது சேர்த்து போட்டால் சண்டை போடாமல் சமாதானமாக இருப்பாங்க அவங்க. இவங்க வந்து மாலி ஃபிஷ்ஷு. இவங்க வந்து குட்டி போடுவாங்க. குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா மந்த்லி வந்து கரெக்டாக குட்டி போட்டே இருப்பாங்க இவங்க. இந்த ஸ்டேஜ்லேயே போடுவாங்க. குட்டியும் உள்ள இருக்கு பாருங்க, உள்ள இருக்காங்க பாருங்க. எல்லாமே வந்து ஈஸியானது தான், கரெக்டா மெயின்டைன் பண்றதுல இருக்கு. மெயின்டைன் பண்றது ரொம்ப டஃப்னா மாஃப் எல்லாம் கொஞ்சம் டஃப், அடிச்சிரும் டக்குன்னு. இருக்கு, அவங்க செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம், இங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. இது இருக்கு பாருங்க. ஆமா, அதுல இருக்கு எல்லாமே அதுதான் இருக்கு. அது ரொம்ப சண்டை போடுதுன்னு சொல்லிதான் அவங்கள எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம். இவங்க வந்துட்டு இவங்க பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இது கிளியரன்ஸ் சேல்ல போட்டிருக்கோம். ரேட்டு கம்மியா 75 rupees அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வந்து போட்டிருக்கோம். மினிமம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 75 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000 வரைக்கும் இருக்கும் ஃபிஷ். ஆனா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கூட கம்மி பண்ணி தரலாம். இவங்க வந்து ஜீப்ரா. ஸோ இதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் மோட்டர் இல்லாத கூட நம்ம வந்து இதை வளர்க்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சின்னதா ஒரு பாட்டில் ஏதாவது அழகா இருந்தா அதுல போட்டு வளர்க்கலாம். அதுல ஒரு பிளான்ட் போட்டு இந்த 2 ஃபிஷ் போட்டாலே போதும். ஆமா, கப்பீஸ்ன்றது வந்து ரொம்ப காலகட்டமா இருக்கு.
ஆனா இது பெருசா எவ்வளவு பெருசா வரும் பப்பீஸ்லாம்? இது மினிமம் இவ்வளவுதான் வளரும் உங்களுக்கு, ஒரு 1.5 இன்ச்சு. ஆமா, சுண்டு விரலை விட கம்மியா தான் வளருவாங்க அவங்க. மேல பெருசா இவங்க வந்து மிக்கி மவுஸ் பிளாட்டி. ஓகே. வால்ல வந்து மிக்கி மவுஸோட ஃபேஸ் வரும். ஆமா. ஆமா, அதனால இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதுக்கு மோட்டர் இல்லைனாலும் இது வளர்க்கலாம் நம்ம. நீங்க மோட்டர் கொண்டு வச்சிருக்கீங்க. ஆமா, நாங்க போட்டு வச்சிருக்கோம். அது அவங்க வந்து பலூன் பிளாட்டி. ஓகே. நல்லா கலர்ஃபுல்லா இருப்பாங்க பாக்குறதுக்கு. இது வந்து ஏஞ்சலா? ஏஞ்சல். ஏஞ்சல்ல வந்து இவங்க சின்ன சைஸ். இவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இந்த டேங்க்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இது கூடவே பீட்டாஸும் போட்டு வச்சிருக்கோம். பீட்டாஸ் எல்லாமே எல்லாம் கலந்து இருக்கும் அந்த டேங்க்ல. கம்யூனிட்டி டேங்க் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து மிக்சடா இருப்பாங்க. லைவ் பிளான்ஸும் அவைலபிளா இருக்கு. வேலஸ்னேரியா இவங்க வந்து வளர்றதுக்கு மினிமம் வந்து ஒரு 3 months ஆகும். நம்ம வீட்ல வந்து இது க்ரோ பண்ணோம் அப்படின்னா. இந்த பிளான்ட். ஆமா, ஓகே. இது பேர் வந்து வேலஸ்னேரியா. இது நல்லா ஹைட்டாவே வளரும். ஆமா, ஆல்மோஸ்ட் டேங்க்ல எட்ஜ் இவ்வளோ ஹைட் வளரும் அது. ஓகே. கிட்டத்தட்ட நீங்க சொல்றது 4 அடி கிட்ட. 4 அடி கிட்ட வளரும் இது. ஆனா நிறைய பேர் இந்த லைவ் பிளான்ட் வைக்கிறதா ரொம்ப. ஆமா, மெயின்டைன் பண்ண தெரியாது. இதுக்கு எந்த ஜீரோ மெயின்டெனன்ஸ் இது. ஓகே. லைட் மட்டும் நீங்க வந்துட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் போட்டா போதும். நைட் மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். சன்லைட் கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சன்லைட் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து அழகா இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஃபிஷ் கூட போட்டு வச்சுக்கலாம். இதுல பிரைஸ் வந்து எல்லாருக்கும் நாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இன்னொன்னு வந்துட்டு நீங்க கூகுள்ல வந்து தாஸ் அக்வேரியம் ECRன்னு போட்டாலே எல்லாமே வந்துடும். ஸோ நீங்க அதுல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கனாலே நாங்க எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுவோம். ஆன்லைன்ல கேட்டானா அது போர்ட்டல் மாதிரி. ஆமா, போர்ட்டர் புக் பண்ணி கூட கொடுக்கலாம். இவங்க வந்து மில்க் ஒயிட் ஏஞ்சல். இது வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. மில்க் ஒயிட் ஏஞ்சல் வந்து ரொம்ப ரேர். இது வந்து ஒரு பண்ணையில இருந்து வர வச்சோம். இல்லாட்டி இது நம்ம ஊர்லயே இருக்காது, வெளியூருக்கு உடனே அனுப்பிச்சிருவாங்க. இவங்க வந்து மில்க் ஒயிட் வந்து பேர் உங்களுக்கு ஒரு 100 rupees அந்த மாதிரி வரும். ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து 2 நாளைக்கு பயப்படுவாங்க. அப்புறம் வந்து நம்ம தான் ஃபுட் எல்லாம் கொடுக்குறோம்ல, அதனால அவங்க நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க. எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க. இது வந்து ஒயிட் கோல்டு, லைட்டா லைனட் மாதிரி இருக்கும். இது வந்து ஹெட்ல வந்து ஒயிட்டும் வரும், எல்லோ கலரும் வரும். இவங்களும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதே மாதிரி ரேட்டும் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா தான் வரும். இது பேர் வந்து 50-60 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் வரும் உங்களுக்கு, ரொம்ப அதிகமா இருக்காது. இவங்க வந்து கோல்டு ஃபிஷ்ஷு. இதுல வந்து பிளாக் மோஸ், கோல்டு எல்லா சைஸ் வெரைட்டிஸும் இருக்கு. கோல்டு வந்து மினிமம் 30 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் கூகுளில் வந்து தாஸ் அக்வேரியம் ECRன்னு போட்டாலே எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அதில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாலே நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவோம். ஆன்லைன்ல கேட்டானா அது போர்ட்டல் மாதிரி. ஆமாம், போர்ட்டர் புக் பண்ணி கூட கொடுக்கலாம்.